வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 31,000 புதிய வீடுகள். கடன் வாங்க சொத்து இல்லை என்றால் அரசாங்கத்தின் புதிய திட்டம். ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. இலங்கை சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் உரை தற்போது இடம்பெறும். பெட்ரோல் எரிபொருளை பதுக்கி வைத்திருந்த பெண் சந்தேக நபர் கைது. ஈரான் கப்பலில் மீட்கப்பட்டவர்களுக்கு இலவச விசா. பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கை கடற்பரப்பில் வெடித்து சிதறிய ஈரான் கப்பல். தகவல் அறிந்திருந்த ரோ அமைதி காத்த இந்தியா. வண்டுகள் நிறைந்த உணவுப் பொருட்களை வைத்திருந்த உணவக உரிமையாளருக்கு அபராதம். அமெரிக்காவுடன் மோதுவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை. உங்களுக்கு முடியாவிட்டால் எங்களிடம் தந்துவிட்டு வீட்டிற்கு செல்லுங்கள். எஸ்ஜேபி உறுப்பினர் தெரிவிப்பு. ஆடை தொழிற்சாலையில் பணிக்கு சென்ற பெண் மறைந்திருந்த காதலன் நிகழ்த்திய கொடூர சம்பவம். செங்கலடியில் 45 லட்சம் ரூபாய் திருட்டு. கைவிரலால் சிக்கிய நபர். 2026 இறுதியில் உலகளாவிய உணவு பற்றாக்குறை ஏற்படுமா? அதிர வைக்கும் ஆய்வு தகவல். அல்லப்பட்டி சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அதில் ஏதோ மாடு கடத்தினவே என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க பார்க்கணும். அப்படி நாங்கள் சொல்லுவோமே, அது அப்படி நடந்தாலும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான். பல நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள். நாடு தழுவிய ரீதியில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கானோர் கைது. இலங்கை பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்குவதோடு பொருளாதார உதவி, வீட்டு வசதி மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கான பாதுகாப்பை விரிவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பீடி சிறிசேன மைதானத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு அரசாங்கம் சிறந்ததா என்பதை தீர்மானிப்பதற்கான அளவுகோல் இந்த அரசாங்கத்தின் மீது பெண்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய நிகழ்வில் பெண்களின் பெருமளவிலான வருகையானது தற்போதைய நிர்வாகம் மற்றும் அதன் ஆட்சியின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நீண்ட காலமாக வலி, கஷ்டங்கள் மற்றும் பாரதூரமான சுமைகளை சுமந்து வரும் இலங்கை பெண்களுக்கு புன்னகையுடன் கூடிய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி சில முக்கிய விடயங்களையும் கோடிட்டு காட்டியுள்ளார். இதன்படி ஒவ்வொரு பெண்ணும் சிறுமியும் நம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதை உறுதி செய்யவும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க சட்டங்களை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறைந்த வருமானம் கொண்ட பெண்கள் பொருளாதாரத்தில் தீவிரமாக பங்கேற்பதற்கு வசதியாக இந்த ஆண்டும் மற்றும் அடுத்த ஆண்டும் நிதியுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகளிர் விவகார அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஊடாக குறைந்த வட்டி மற்றும் வட்டியற்ற கடன்கள் வழங்கப்படும் என்பதுடன் சில சந்தர்ப்பங்களில் வங்கி கடன்களுக்கு அரசாங்கமே பிணை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடன் வாங்க சொத்து இல்லை என்றால் பெண்களுக்கு தேவையான சான்றிதழை அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தயாரிக்கப்படும் எனவும், பெண்கள் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாவிட்டால் அரசாங்கம் அவர்களுக்கு பணம் செலுத்தும் நுண்நிதி கடன்களுக்கான வட்டி விகிதம் காரணமாக கிராமங்களில் ஏராளமான பெண்கள் இறந்துள்ளனர். கிராமப்புற பெண்கள் இந்த கடன் பொறியில் பலியாகிவிட்டனர். பெண்களை இதிலிருந்து விடுவிப்பதற்கான சட்டங்கள் வகுக்கப்படுகிறது. திட்டத்தை வெற்றிகரமாக கண்காணித்து செயற்படுத்துவதற்காக சலுகை வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று குடும்பங்களின் சுமையை குறைக்க வீடமைப்பு மற்றும் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட உள்ள திட்டங்களையும் ஜனாதிபதி விளக்கியுள்ளார். இதற்கமைய 2026 ஆண்டில் 31,000 புதிய வீடுகளை கட்டுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்களினால் சேதமடைந்த வீடுகளுக்கு உதவி வழங்கப்படும். சிறுமிகள் ஆபத்தை எதிர்நோக்கும் பாதுகாப்பற்ற வீடுகளை புனரமைக்க விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். சிறுவர்களின் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாகவும் தாய்மார்களுக்கு கவலையாக இருக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, குறைந்த பணவீக்கம், அதிகரித்த கையிருப்பு மற்றும் ஏற்றுமதி வருமானம் மூலம் ஓரளவுக்கு மேக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மை எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த பொருளாதார வெற்றிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக பெண்கள், சிறுவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் கண்ணியத்துடனும் கருணையுடனும் நடத்தப்படும் ஒரு மனிதநேயமிக்க இலங்கையை கட்டியெழுப்பப் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். வீடொன்றில் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி பெட்ரோல் எரிபொருளை கல்முனை தலைமையக போலீசார் மீட்டுள்ளனர். கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் கடையொன்றுடன் இணைந்த வீடொன்றில் பெட்ரோல் எரிபொருள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நேற்று மாலை கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய ஊழல் ஒழிப்பு பிரிவு போலீசார் இக்கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது குறித்த வீட்டின் கட்டிலின் கீழ் சூட்சுமமாக போத்தல் மற்றும் கலன்களில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 32 லிட்டர் பெட்ரோல் எரிபொருள் மீட்கப்பட்டுள்ளது.
அத்துடன் 39 வயது மதிக்கத்தக்க பெண் சந்தேக நபர் கைதான நிலையில் போலீஸ் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த வழக்கு இன்றைய தினம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக பாரப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட குழுவினருக்கு சுமார் 1 மாத காலத்திற்கு இலவச விசாக்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் கடல்சார் சட்ட விதிகளை பின்பற்றி அணிசேரா கொள்கையின் அடிப்படையில் ஈரான் மாலுமிகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தீர்மானங்கள் மூலம் எந்தவொரு தரப்புக்கும் ஆதரவளிப்பதோ அல்லது எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதோ அரசாங்கத்தின் நோக்கமல்ல என்றும், உலகளாவிய ரீதியில் போர்ச்சூழல்கள் நிலவினாலும் அதன் மறைமுக தாக்கங்களுக்கு மத்தியில் தேசிய பாதுகாப்பிற்கே அரசாங்கம் முதலிடம் வழங்கும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் ஈரான் நாட்டின் கப்பல் மீது நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் திட்டத்தை இந்தியாவின் ரோ உளவு பிரிவு முன்கூட்டியே அறிந்திருந்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதும் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்துவதும் தற்போது தீவிரமடைந்துள்ளது. யுத்தம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் காணப்படுகின்ற பின்னணியில் ஐக்கிய நாடுகள் சபை ஏதும் நடக்காததை போன்று அமைதியாக இருக்கிறது. இந்தியா ஈரானை விருந்தோம்பலுக்கு அழைத்து காட்டிக் கொடுத்துள்ளதென்றே குறிப்பிட வேண்டும். இந்தியாவில் விசாகப்பட்டினம் பகுதியில் இடம்பெற்ற சர்வதேச கடற்படை கண்காட்சியில் கலந்து கொண்டு தமது நாட்டிற்கு திரும்பும் போதுதான் ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இது பல மாத திட்டமிடலின் வெளிப்பாடாகும். இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு இந்தியா ஈரானுக்கு அழைப்பு விடுத்தது. நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இந்தியா விடுத்த அழைப்பை ஈரான் மறக்காமல் மரியாதை வழங்கி இந்தியாவுக்கு தமது கடற்படை கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவுக்கும் இந்தியா அழைப்பு விடுத்தது. இருப்பினும் இறுதி தருணத்தில் அமெரிக்கா அதன் அழைப்பை நிராகரித்துள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் ஈரான் கப்பல் தாக்கப்பட்டமை தொடர்பில் இந்திய முன்னாள் வெளிவிவகார செயலாளர் கன்பால் சிபல் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் ஈரான் கப்பல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு தார்மீக பொறுப்பும் மனிதாபிமான கடப்பாடும் உண்டு என்று குறிப்பிட்டு, இந்த தாக்குதல் பற்றி இந்தியாவின் ரோ உளவு பிரிவு முன்கூட்டியே அறிந்திருக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து சமுத்திரத்தில் இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் ஈரான் கப்பல் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருந்ததை இந்தியாவின் ரோ உளவு பிரிவு முன்கூட்டியதாகவே அறிந்து கொண்டுள்ளது. ஆனால் தமது நாட்டிற்கு வந்தவர்களை பாதுகாக்காமல் தாக்குதல் நடத்துவதற்கு உளவு பார்த்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய கப்பல் முதலில் இந்தியாவிடம் தான் தஞ்சம் கோரியுள்ளது. இந்தியா அனுமதி வழங்காததன் பின்னர் தான் இலங்கையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் இந்தியாவின் செயற்பாடு அதிருப்திக்குரியதாகும். இந்தியாவின் செயற்பாட்டை உலக நாடுகள் வன்மையாக விமர்சித்ததன் பின்னர் ஈரானின் 3வது கப்பலுக்கு இந்தியா தற்போது அனுமதி வழங்கியுள்ளதென்றும் அவர் கூறியுள்ளார். செங்கலடி பிரதேசத்தில் மனித பாவனைக்கு உதவாத வண்டுகள் நிறைந்த உணவுப் பொருட்களை கொண்டு உணவு தயாரிப்பில் ஈடுபட்ட உணவகம் ஒன்றின் உரிமையாளருக்கு அபராதமாக 70,000 ரூபாயை செலுத்துமாறும் உணவகத்தை தற்காலிகமாக மூடுமாறும் ஏறாவூர் நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் வழிகாட்டுதலில் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து செங்கலடி பிரதான வீதியில் அமைந்துள்ள உணவகங்களை சோதனையிட்டனர். இந்த சோதனையின் போது குறித்த உணவகத்தில் உணவு தயாரிப்பதற்காக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த உணவுப் பொருட்களான கோதுமை மா, வடைப்பருப்பு, மைசூர் பருப்பு மற்றும் கடலை ஆகியவற்றில் பெருமளவிலான வண்டுகள் காணப்பட்டதுடன் உணவகத்தின் கழிவுநீர் முறையான வடிகால் வசதியின்றி திறந்த வெளியில் வெளியேற்றப்பட்டுள்ளதை கண்டறிந்தனர். இதனை அடுத்து குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஏறாவூர் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ததை அடுத்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் குறித்த உரிமையாளரை தண்டப்பணமாக 70,000 ரூபாயை செலுத்துமாறும் உணவகத்தை திருத்த வேலையை செய்து முடிக்கும் வரை தற்காலிகமாக மூடுமாறும் கைப்பற்றப்பட்ட வண்டுகள் நிறைந்த பெருமளவிலான உணவுப் பொருட்களை உடனடியாக அளிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ககதுடுவ பகுதியில் அதீத சந்தேகத்தினால் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த 25 வயதுடைய யுவதியொருவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொரணை புலத் சிங்கள பிரதான வீதியின் கோவின்ன நாரகல பிரதேசத்தை சேர்ந்த ரெசிகா ஹிம்கானி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் ககதுடுவ பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி காலை வழக்கம்போல் பணிக்கு சென்ற ஹிம்கானி தொழிற்சாலையின் பிரதான வாயினூடாக நுழைந்து தனது பையை வைக்கும் இடத்திற்கு சென்றபோது அங்கு மறைந்திருந்த காதலன் அவரை கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். உயிரிழந்த பெண் 5 வயதில் தந்தையை இழந்தவர் என்றும் அவரது தாய் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து அவரை வளர்த்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயர்தர கல்வியின் பின் ஆடை தொழிற்சாலையில் இணைந்த கிம்கானிக்கு அங்கு பணிபுரிந்த பதுளை கெப்பட்டிபோல பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையில் கடந்த 1 வருடமாக காதல் தொடர்பு இருந்துள்ளது. சந்தேக நபர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்பதும் பெண்ணின் வீட்டாருக்கு தெரிந்திருந்தது. கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் கிம்கானியின் பாட்டி காலமானதை தொடர்ந்து கிம்கானி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார்.
தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வீட்டில் இருக்கும் நேரங்களில் காதலனுடன் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்து பாட்டியின் நினைவுகளுடன் நேரத்தை செலவிட்டு வந்துள்ளார். வேலையிடத்தில் நாம் 8 மணி நேரம் ஒன்றாகவே இருக்கிறோம். வீட்டில் இருக்கும் நேரத்தில் எனது பாட்டியின் நினைவுகளுடன் இருக்க அனுமதி கொடு என அவர் தனது காதலனிடம் கோரியிருந்ததாக உயிரிழந்தவரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காதலி தன்னை தவிர்க்கிறார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் தமது உடைமைகளுடன் தலைமறைவாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறமைக்காக விரைவில் பதவி உயர்வு பெறவிருந்த நிலையில் கிம்கானியின் மரணம் சம்பவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு உங்களுடைய இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்கிறதுக்கான பிரதான காரணம் ஜனநாயக ரீதியாக மக்கள் எல்லாரும் அரசு உத்தியோகத்தர்கள் செயல்படுவதை தடுக்க. நீங்கள் ஒரு சூறாவளியை எத்தனையோ மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சூறாவளியை காட்டி நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகிறதுதான் உண்மை. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி மக்களாலே ஒரு புரட்சி, இவ்வகையான துஷ்பிரயோகங்கள், அரசு அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெறக்கூடாது, வெறுப்படைஞ்ச தெற்கிலே வாழுகின்ற சிங்கள மக்கள் அந்த ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று அவசியம் என்று சொல்லி வாக்களித்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கு அந்த மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு நம்பி ஏதோ ஒரு வகையில் இவையாவது செய்வினமோ வாக்களித்த மக்களுக்கு வயிற்றில் அடிக்கின்ற செயல்பாடுகளிலே, பல செயல்பாடுகளிலே இதுவும் ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த அவசரகால நீடிப்பை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் இருக்கு. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு இனாளிப்பு தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்றது. அந்த போர்க்காலம் முழுக்க இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் அநியாயமாக பொதுமக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லாத வகையிலே ஒரு கலாச்சாரம் இராணுவத்தாலேயும் முப்படையாலேயும் போலீசாலேயும் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட அதே இராணுவம் தான் இன்றைக்கு வடகிழக்குல இருக்கு. எந்த ஒரு இராணுவ சிப்பாய்க்கு எதிராக கூட பொறுப்பு கூறல் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு நிலையிலே மாறாக ஸ்ரீலங்கா அரசு அவர்களை பாதுகாக்கும் என்ற வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் அந்த அநியாயம் நடந்த பின்னணிக்கான அந்த அவசரகால சட்டம் இன்றைக்கும் நீடிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு செக்யூரிட்டி செக்டர் ரிஃபார்ம்ஸ் எதுவுமே நடக்காத ஒரு சூழலிலே இந்த அவசரகால சட்டம் நீடிக்கிற காரணமாக அப்பாவி மக்கள் வடகிழக்கிலே இன்றைக்கு குறிவைக்கப்படுறதுக்கான ஒரு அபாய நிலையிலே இருக்கிறார். அந்த அல்லப்பட்டி சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அதில் ஏதோ மாடு கடத்தினவே என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க பார்க்கணும். அப்படி நாங்கள் சொல்லுவோமே, அது அப்படி நடந்தாலும் வந்து சாகரத்துக்கு வந்து கொள்றது ஒரு யுத்தம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்ப இது ஏன் இது நடக்குதுண்டா தெற்கில் நடந்திருக்குமா? ஏன் இது நடக்குதுண்டால் வந்து ஏனென்றால் அது ஒரு கலாச்சாரம். இந்த அவசரகால சட்டம் இருக்கின்ற பொழுது முப்படைகள் போலீஸ் தாங்கள் விரும்பினதை செய்யலாம், தாங்கள் பாதுகாக்கப்படுவினம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆகவே எங்களுக்கு வந்து உங்களுக்கு சிலவர்களே இங்கே எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகத்தை மறக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் என்று நீங்கள் தெற்கில வந்து நினைச்சு அந்த முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் வடகிழக்கிலே வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி அமைச்சர் மீன்பிடி அமைச்சர் இந்த சபையில் இருக்கின்ற நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் கடந்த புதன்கிழமை நான் பேசின பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் காணாமலாக போனவர்கள், அவர்களுடைய படகுகள் பழுதாகி கச்சத்தீவு அண்டின பிரதேசத்தில் வந்து அவர்கள் காணாமல் போனதாக வந்து 6 நாட்கள் போன வெள்ளிக்கிழமை அது நடந்தது. இன்றைக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்ட மண்டப முகாமில் வந்து இந்திய கடற்படைகள் வந்து அவர்களை காப்பாற்றி அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று. ஆனாலும் அவர்களுடைய படகுகள் உட்பட அவர்களும் வந்து இன்றைக்கு இலங்கைக்கு திரும்ப அனுப்பப்படவில்லை. இது ஒரு சட்டவிரோதமான செயல் இல்லையாம்மா? அதைத்தான் இங்க சொல்ல வரேன். இந்த அமைச்சர் வந்து அதை சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு அவர்களுக்கு எதிராக இந்தியா வழக்குகள் எதுவும் தாக்கல் செய்யாமல் அவர்களுடைய படகுகள் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வந்து இங்கே பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அரசாங்கம் விளையிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அந்த படகு பழுதாகின காரணத்தினாலே தான் அவர்கள் இந்திய கடற்பரப்புக்குள்ளே நுழைய வேண்டி வந்தது. அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அமைச்சர் அதிலே தலையிட்டாவது அதையாவது செய்து கொடுக்க சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன்.
தற்போதைய அரசாங்கம் அமெரிக்கா உள்ளிட்ட பலம் வாய்ந்த நாடுகளுக்கு முன்னால் பலவீனமான கொள்கையையே பின்பற்றுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிந்த விஜயசிறி குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் சர்வதேச அழுத்தங்களுக்கு முன்னால் நேரடியாக நிற்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். எந்தவொரு நாட்டுடனும் இதனை எம்மால் தீர்த்து கொள்ள முடியும். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த விஜயசிறி மேலும் கூறியதாவது, அமெரிக்காவுடன் மோதுவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு முதுகெலும்பில்லை. இதனை செய்ய முடியாவிட்டால் வீட்டிற்கு செல்லுங்கள். எமக்கு அந்த சக்தி இருக்கிறது. எந்தவொரு நாட்டுடனும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்பதை நாம் கூறுகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி வர்த்தக நிலையம் ஒன்றில் அண்மையில் இடம்பெற்ற பாரிய திருட்டுச் சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வர்த்தக நிலையத்தில் சுமார் 45 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் மற்றும் பொருட்கள் களவாடப்பட்டிருந்தன. இதுகுறித்து ஏறாவூர் போலீசார் மற்றும் விசேட போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து போலீசாரால் பெறப்பட்ட கைவிரல் அடையாளங்கள் புலனாய்வு பிரிவினருக்கு பெரும் உதவியாக அமைந்துள்ளது. சோதனையின் போது சேகரிக்கப்பட்ட கைவிரல் அடையாளங்கள் ஏற்கனவே பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபரின் அடையாளங்களுடன் ஒத்துப்போனதை அடுத்து போலீசார் இந்த அதிரடி கைதினை மேற்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக மசகு எண்ணெயை தாண்டி உலகளாவிய உர உற்பத்தி மற்றும் விநியோகம் பாரிய சரிவை சந்தித்துள்ளது. உலகின் மொத்த உர வர்த்தகத்தில் 1/3 பங்கு ஹார்மோஸ் நீரிணை ஊடாகவே நடைபெறுகிறது. ஈரான் இந்த நீரிணையை மூடியுள்ளதால் கடந்த ஒரு வாரத்தில் சர்வதேச சந்தையில் யூரியா உரத்தின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு $60 முதல் $80 வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. நைட்ரஜன் உர தயாரிப்புக்கான முக்கிய மூலப்பொருளான இயற்கை எரிவாயுவின் விலை 30% அதிகரித்துள்ளமை இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் MM இஜாஸ் சுட்டிக்காட்டியது போல இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் தங்களது உர தேவையில் 90% இறக்குமதியையே நம்பியுள்ளதால் இந்த முடக்கம் அந்நாடுகளின் விவசாய துறையை பெரிதும் பாதிக்கும் எனவும் உர விநியோக தடையானது பயிர் விளைச்சலில் 20% முதல் 30% வரை வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் உலகளாவிய ரீதியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் பாரிய விலை உயர்வு ஏற்படும் என அவர் தனியார் ஊடக நிகழ்ச்சியொன்றில் எச்சரித்துள்ளார். குறிப்பாக அரிசி, கோதுமை மற்றும் சோள உற்பத்தியில் இந்த தாக்கம் நீண்டகால அதிர்வுகளை உண்டாக்கும் எனவும் ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நேற்று காலை முதல் தனது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன்படி குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் கிடங்கை பல ட்ரோன்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் எனினும் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குவைத்தில் உள்ள சமூக பாதுகாப்புக்கான பொது நிறுவனத்தின் கட்டிடத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாக 22 மாடிகளை கொண்ட குறித்த கட்டடம் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தெய்வாதீனமாக எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சவுதி அரேபியா மீதும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் நேற்று காலை குறைந்தது 21 ட்ரோன்கள் வரை அளிக்கப்பட்டதாக அந்நாடு அறிவித்துள்ளது. அதேவேளை பஹ்ரைனில் உள்ள பல்கலைக்கழக கட்டடத்தின் மீது ஏவுகணை துண்டுகள் வீழ்ந்து 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் நாட்டில் ஒரு உப்பு நீக்கும் ஆலையும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.